மே மாதம் 19ஆம் தேதி உலக ஐபிடி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள விஜிஎம் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் மோகன் பிரசாத் இந்த வகை நோய்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். உலக ஐபிடி தினமாக ஒவ்வொரு ஆண்டும் மே 19ஆம் தேதியன்று கொண்டாடப்படுகிறது. ஐபிடி என்பது குடல் அலர்ஜி நோய் என கூறப்படுகின்றது. இந்த வகை நோய்கள் பெருங்குடல் மற்றும் சிறுகுடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி நிலைகளின் ஒரு குழுவாக உள்ளது. இந்த குடல் அலர்ஜி நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து கவனிக்க வேண்டும் என்பதை பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள விஜிஎம் மருத்துவமனையில் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் வாயிலாக விஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் மோகன் பிரசாத், கல்லீரல் துறை நிபுணர் மித்ரா பிரசாத், குடல் துறை நிபுணர்கள் மதுரா பிரசாத், சுமன், வம்சிமூர்த்தி, சுனில், சாக்கோ வர்கீஸ் ஆகியோர் பொதுமக்கள் மத்தியில் கூறுகையில், உலகளவில் மில்லியன் கணக்கானவர்களை இந்த ஐபிடி நோய் பாதிக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக நமது முன்னோர்களின் உணவு பழக்க வழக்கங்களை நாம் முற்றிலும் மறந்து வருகின்றோம். கடைகளில் கிடைக்கும் அதிக கெடுதலான உணவுகளை அதிக அளவில் தேடி தேடி போய் உண்கின்றோம். இந்த நோய்க்கான காரணங்கள், அறிகுறிகள் மற்றும் எதனால் ஏற்படுகிறது என்பது குறித்து, இந்த நோயை தடுப்பதற்கு பின்பற்ற வேண்டிய குறிப்புகள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்தனர். பொதுவாக குடல் அலர்ஜி நோய் 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று செரிமான பாதையை பாதிக்கும் நிலை, இரண்டாவது பெருங்குடல் மற்றும் மலக்குடலை பாதிக்கும் நிலை என தெரிவித்தனர். வெறும் வயிற்று பிரச்சனைகளாக இல்லாமல் நாள்பட்ட வீக்கம், கடுமையான செரிமான அறிகுறிகள், உடல் சோர்வு மற்றும் சில சமயங்களில் மூட்டு வலி அல்லது கண் எரிச்சல் போன்ற குடலுக்கு அப்பாற்பட்ட சிகிச்சைகளையும் இந்த நோய்கள் உருவாக்கிவிடும் என தெரிவித்தனர். இந்த நிலைகளை புரிந்து கொள்வதற்காக உலக ஐபிடி தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளின் தாக்கம் ஒரு தேதிக்கு அப்பால் குடல் ஆரோக்கியம் மற்றும் நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி இன்னும் ஆழமாக சிந்திக்க ஊக்குவிப்பதாக அமைகிறது என்று தெரிவித்தனர். மேலும் தினமும் சீரான உணவு முறையை கையாள வேண்டும். அதன்படி வறுத்த உணவுகள், பால் பொருட்கள் மற்றும் காரமான உணவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர். வெள்ளை அரிசி, வேக வைத்த காய்கறிகள் மற்றும் வாழைப்பழங்கள் போன்ற குடலுக்கு உகந்த உணவுகளை தேர்வு செய்ய வேண்டும் எனவும், குடல் அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் தனி பயனாக்கப்பட்ட உணவு திட்டங்களுக்கு ஊட்டச்சத்து நிபுணரின் உதவியை நாட வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு உடலை நீரேற்றமாக வைத்திருப்பது அவசியம் எனவும், உடலில் ஏற்படக்கூடிய நீர் இழப்பு காரணமாக வயிற்றுப்போக்கு மற்றும் வீக்கம் போன்றவை ஏற்படலாம். எனவே போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி குடல்ல புண்ணு வருது, குடல்ல அலர்ஜி, அந்த மாதிரி நோய்கள் இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. இது ஏன் அதிகமாகுது அப்படின்னா, நம்மளோட ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் ஸ்டைல். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே, கருவில் இருக்கிறப்பவே அந்த அம்மா எப்படி என்ன சாப்பிட்றாங்க அதை பொறுத்தே அந்த சேஞ்சஸ் ஆயிடுது குடல்ல அந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் ஜெனட்டிக்காக இருக்கலாம், இல்லை சுற்றி இருக்கிற இந்த நீங்கள் ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபுட் ரிலேட்டடாக இருக்கலாம். இந்த மயோனைஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த எல்லாமே நம்ம உணவுப் பொருட்களில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, அதனால ட்ரிகர் ஆகுதா, இல்லை நம்ம எதனாலங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு ஃபேக்டரா, நிறைய ஃபேக்டர்ஸான்னு தெரியல. ஆனால் இந்த குடல்ல புண்ணு இருக்கிறது இப்போ ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நோய் என்னங்கிறதே யாருக்குமே தெரியாது. மருத்துவர்களே புக்ல படிக்கிறதோட சரி, நாங்க கண்ணால பெருசா பார்த்ததில்லை. இப்போ சர்வசாதாரணமா டெய்லி ஒரு 5-6 பேஷண்ட் இந்த பிரச்சனையோடய வராங்க. அதுல ரொம்ப மோசமா சிவியரா இருக்கிறவங்க குழந்தைங்க கூட வராங்க. அப்போ இருக்கிறப்போ ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் எல்கேஜி லெவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா, இவங்களுக்கு அடுத்த லெவல்னு சொல்லிட்டு தான் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறதா இருக்கு. இந்த அளவுக்கு அடுத்தடுத்து கண்டுபிடிப்புகள் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம இதுக்கு அடிப்படையா இருக்கிற உணவு, அப்புறம் இதெல்லாம் தான் நம்ம டார்கெட் பண்ணணும். கண்டிப்பா நம்ம சுற்றுச்சூழல், உணவு எல்லாத்தையுமே தூய்மையா வச்சுக்கணும். ஸோ ஹாவ் அ குட் லைஃப், ஈட் வெல்.